இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்க ரேமோட ஸ்பீடை எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியால் செக் பண்ணுறது. இதை நார்மலாக செக் பண்ணுறதுக்கு நம்மளோட டாஸ்க் மேனேஜர், அதாவது ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போயிட்டு அதில் மெமரி டேபில் பார்த்தோம்னா அதில் நம்மளோட ரேமோட மெகாஹெட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1600 மெகாஹெட்ஸ் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ ரேமோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியாது. இது எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்மளோட சிஸ்டத்தில் சிஎம்டி மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட சிஸ்டத்தில் சர்ச்சில் போய்ட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது மூலமாக ரன் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இந்த டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் WMIC ஸ்பேஸ் மெமரி சிப் கெட் ஸ்பீட் அப்படின்னு டைப் பண்ணோம்னா போதும், நம்மள்கிட்ட எத்தனை ரேம் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த 2 ரேமோட ஸ்பீடும் காட்டும். இப்போ நம்மளதில் பார்த்தோம்னா 2 ரேம் 2 4GB இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதோட ஸ்பீடு பார்த்தோம்னா 1600 அப்படின்றது காட்டுது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா வின்சாட் மெம் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், மெமரியை அசஸ்மெண்ட் பண்ணி நமக்கு ஒரு டேட்டா அவுட்புட் கொடுக்கும். அதாவது மெமரி பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 14,296.38 MB per செகண்டில் நம்மளோட ரேம் ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம XML-ஆகவுமே நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த சிஎம்டியை யூஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும்னா வின்சாட் மெம் XML ஃபைலாக நம்ம இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுனால XML அதுக்கப்புறம் எந்த இடத்துட்ட இந்த XML ஃபைல் டவுன்லோட் ஆகணும் அப்படின்றத நம்மளோட சிஎம்டிலே மென்ஷன் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ எல்லாம் ஃபெட்ச் ஆகி இது ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட எந்த அவுட்புட் ஃபோல்டரும் மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு போயிட்டு பார்த்தோம்னா உள்ளே ஒரு XML ஃபைல் இருக்கும். ஸோ இதை டபுள் டேப் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா போதும், நம்மளோட ரேமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை யூஸ் பண்ணி உங்களோட ரேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்க.